ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு முக்கியமான ட்வீட் உங்களுக்கு படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக இந்த போராட்டம் வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ரெண்டாவது, திரு அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட். ஸோ ஃபர்ஸ்ட் மோடி அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாணவர்கள், இளைஞர்கள் இவர்களுடைய எதிர்காலம், எஜுகேஷன், இதை விட எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த பேப்பர் லீக் மாஃபியாவை கட்டுப்படுத்துவதற்காகவே நாங்க ஒரு தனி சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்கவிருக்கிறோம். மாணவர்களுடைய எதிர்காலத்தோட விளையாடுபவர்களை நாங்க சும்மா விட மாட்டோம். நோ ஒன் வில் பி ஸ்பேர்ட் என்று சொல்லியிருக்காரு. ஸோ மாணவர்களுக்கு உறுதி அளிச்சிருக்காரு, நாங்க ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று நைட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நான் ரொம்ப நாளாவே நீட்டுக்கு ஆதரவாக தான் இருந்து வந்திருக்கிறேன். இப்ப கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு முன்னாடியே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா இவ்வளவு தூரம் இது வந்திருக்காது என்றும் இந்த மாணவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. அதுல உங்களுடைய போராட்டத்துல ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் யாரோ ஊடுருவிட்டு இருக்காங்க, பிவேர் ஆஃப் இட். ஸோ அவருடைய ட்வீட்ல மத்திய அரசாங்கம் முன்னாடியே சுமூகமான பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கணும், பேசியிருக்கணும், நீங்க போராட்டத்தை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டுருக்க கூடாது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ மோடி அவர்களுடைய இந்த ட்வீட்டுக்கு நான் வரேன். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா, உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. திஸ் இஸ் தி ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் யுவர் கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி. சரி, மோடி ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா இவங்க விட போறாங்கன்னா இவங்களுக்கு சொல்யூஷன் முக்கியம் கிடையாது. நீட் பேப்பர் லீக்கு இவங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் இவங்களுக்கு முக்கியம் கிடையாது. இதனுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன பொலிட்டிக்கல் அஜெண்டானா, நேரடியாக அபிஜித் தீபிகே இந்தியாவுக்கு இறங்கி மோடி ரிசைன் பண்ணணும் அப்படின்னு போராட்டத்தில் போய் உட்காந்தா மக்கள் யாரும் அவங்க சீண்ட கூட மாட்டாங்க. ஸோ தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு இப்படி வராங்க. இப்படி ஏன் ஒரு ஜெனுவினான ரீசன் இருக்கீங்க, மக்களை எமோஷனலா தூண்டி விடக்கூடிய ரீசன். நம்ம உங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் இதுல இருக்கு, வாங்க போராடுவோம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதை சோஷியல் மீடியால கேம்பெயின் பண்ணி அப்புறமா அந்த போராட்டத்தில் சின்னதா ஏதாவது நடந்துச்சுன்னா அது மூலமா நம்ம டைரக்டா மோடியோட கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ண ட்ரை பண்ணலாம், மோடியோட ரெசிக்னேஷன் கேட்கலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்பவும் மோடி ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா அந்த கோர்ட் ட்வீட் பண்ணி தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன். அப்புறம் இந்த அபிஜித் தீபிகே, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர், பிரஸ்ல பேசுறாரு, நீங்க ஜந்தர் மந்தருக்கு பேசணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய செயல் இது. பார்லிமெண்ட்ல நேத்திக்கு கிரண் ரிஜிஜு அவர்கள் வாங்க நீட் பேப்பர் லீக் பத்தி பேசுவோம் என்று பார்லிமெண்ட்ல சொன்னா எதிர்கட்சியை சேர்ந்த மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாதான் இவங்க பேசுவாங்களாம், இல்லைன்னா பேச மாட்டாங்களாம். தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன், ஹி ஷுட் கோ அவே, கோ அவே, கோ அவே. ஓகே, ஹி வெண்ட் அவே, ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன நடக்கும்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது கண் துடைப்பு நாடகமாக நடந்து கொண்டிருந்தது. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும், பெரிய தீவிரவாத தாக்குதல் நடக்கும். ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவாரு, நாட்டோட ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவாரு, அப்புறம் கவர்னர் ஆயிடுவாரு. ஒரு கண் துடைப்பு நாடகமாக மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு. அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஒரு ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்றது மூலமாக தீவிரவாத தாக்குதல் குறைஞ்சதா? கிடையாது, மல்டி ஃபோல்ட் ரைஸ் ஆச்சு. ஆனா மக்களுக்கு என்ன பாரு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ரிசைன் பண்ணிட்டார்ல, இதை பிஜேபி அரசாங்கம் பண்ணாதுல்ல. காங்கிரஸ் இது மாதிரி அக்கௌண்டபிலிட்டிங்கிற பேர்ல அமைச்சர்களை காவு கொடுத்து சம்பந்தமே இல்லாம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காம சும்மா இழுத்தடிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அக்கௌண்டபிலிட்டினா என்னன்னு நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. வாட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி? ஷோ மீ a more accountable government than நரேந்திர மோடி கவர்மெண்ட். ஐ வில் வெயிட். இந்த நீட் பேப்பர் லீக் நடக்குது, நடந்த உடனேவே சிபிஐ விசாரணையில 13 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை தூக்குறாங்க. இது மட்டும் பத்தாது, NTAங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். எஜுகேஷன் மினிஸ்டர் அக்கௌண்டபிள் தானே. எஜுகேஷன் மினிஸ்டர் அப்பாலஜைஸ் பண்றாரு, மாணவர்களிடம் அப்பாலஜைஸ் பண்றாரு. ஏன்னா அவருடைய துறையில ஒரு தவறு நடந்திருக்கு. பிரஸ் மீட் வச்சு எங்களை மன்னிச்சிடுங்க, ரீடெஸ்ட்க்கு நாங்க போறோம், உடனடியாக ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், ரீடெஸ்ட் கண்டக்ட் பண்ணி விரைவில் ரிசல்ட் வெளியில விடுவோம் அப்படின்னு சொல்றதோட அடுத்த வருஷத்துல இருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் மாடலுக்கு நம்ம அடாப்ட் ஆக போறோம், இனிமே பேப்பர் லீக்கே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இவங்களுக்கு பத்தாது. இவங்களுக்கு என்ன தேவை? அக்கௌண்டபிலிட்டி. ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள், ஐ ஆம் அக்கௌண்டபிள்னு ஒரு முறை அவர் பிரஸ் மீட் சொன்னதோட ஒவ்வொரு முறையும் டிவி இன்டர்வியூஸ்ல, டிபேட்ஸ்ல ஆங்கர்ஸ் கேள்வி கேட்பாங்க, யார் பொறுப்பு, யார் பொறுப்பு, நான் தான் பொறுப்பு, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருல. ஏதாவது ஒரு மாநிலத்துல ஒரு அரசாங்கம்
பேப்பர் லீக்குக்காக அல்லது எதற்காகவோ மன்னிப்பு கேட்ட வரலாறு எனக்கு காட்டுங்க. எத்தனையோ பேப்பர் லீக்ஸ் ஜார்க்கண்ட் நடந்திருக்கு, கேரளாவில் நடந்திருக்கு, ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு. பேப்பர் லீக் ஆகாத மாநிலம் கிடையாது, மாநில அரசாங்கம் கிடையாதுங்கிற போது ஏதாவது ஒரு மாநிலத்துல யாராவது ஒருவர் மன்னிப்பு கேட்டிருக்காங்களா, அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்காங்களா, அதற்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? இங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இன்னொரு படி மேல போய் சொல்றேன், இந்த சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே பிரதமர் மோடி அவர்கள் தான் முதல் பிரதமர். எதற்காக தெரியுமா? பேப்பர் லீக்குக்கு எதிராக சட்டம், தேசிய அளவுல மிக கடுமையான சட்டங்கள் இயற்றியதுல முதல் பிரதமர் பாரத பிரதமர். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டத்தை ஹைஜாக் பண்ணி ஏதேதோ நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன வேணா நடக்கலாங்கிற மாதிரி இருக்கு. போலீஸ் ரொம்ப 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 பொறுத்து போறாங்க. ஓகே ஓகே, இது நம்மளுடைய மாணவர்கள், போலீஸ்க்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்ப வயலண்டா நடந்துக்காதீங்க, அது பேக் ஃபயர் ஆகும், முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து போங்கன்ட்டு அவ்வளோ போலீஸ் பர்சனல் அடிபட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தர்மேந்திர பிரதான் ரிசைன் போராடுறாங்க. ரிசைன் பண்ணிட்டா சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போராடுவாங்க. அதிகமாக இந்த நாட்டில் டாக்ஸ் இருக்கு, நிர்மலா சீதாராமன் ஷுட் ரிசைன். எங்களோட மாணவர்கள் மேல தடியடி நடத்திய டெல்லி போலீஸ்க்கு ஆர்டர் கொடுத்து அமித்ஷா ரிசைன் பண்ணணும் அடுத்து நிப்பாங்க. அமித்ஷாவுக்கு ஆர்டர் கொடுத்து மோடி ரிசைன் பண்ணணும் நிப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கணும். ஆல்ரெடி ராகுல் காந்தி இதுல இருந்து பயங்கர மைலேஜ் தேடிட்டு இருக்காரு. பிரதமர் வீட்டு வாசல் படுத்துட்டு இருந்தார் இல்லையா போராட்டம்ங்கிற பேர்ல. அதுக்கப்புறமா ஒரு பிபிடி பிரசன்டேஷன், இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு தெரியுமா, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் நீட்ஸ் ரீவேம்ப், ஓவர்ஹால். நீங்க இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே, ஒரு ரிஃபார்ம் பண்ண முடிஞ்சதா? பாஜக அரசாங்கம் ரிஃபார்ம் 2020ஆம் ஆண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை படிச்சு பார்த்தாலே பாஜக அரசாங்கம் எவ்வளவு ரிஃபார்ம் செய்திருக்கு என்று தெரிய வரும். மக்களுக்கு, மாணவர்களுக்கு இயல்பாகவே எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணணும், ரீவேம்ப் பண்ணுங்கிறது ஒரு ஆசை அனைவருக்குமே. இப்ப எந்த பாஜக ஆதரவாளர் நீ கேட்டீங்கன்னா கூட அவங்க ஆமா எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ரிஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நாடு முழுக்க இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்போது சோனம் வாங்சுக் எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக போராடுறாரு, உண்ணாவிரதம் இருக்காரு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எஜுகேஷன் சிஸ்டத்துக்காக போய் அடி வாங்குறாங்க. நீங்க போய் அடி வாங்குறதுனாலயோ, பார்லிமெண்ட்டை முற்றுகையிடுறதுனாலயோ, அல்லது ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனாலயோ எஜுகேஷன் சிஸ்டம் மாறிட போதா? ப்ரொட்டஸ்ட் வில் நாட் சேஞ்ச் எஜுகேஷன் சிஸ்டம். பாலிசிஸ் வில், கவர்மெண்ட் பாலிசிஸ் கொண்டு வரணும். 2020 கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த இங்க பல மாநிலங்களுக்கு இன்னும் முடியல. அரசியல் காரணங்களுக்காக கிடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. சோ ஒரு அரசாங்கமாக எப்படி ரிஃபார்ம் பண்ணுவாங்க? இங்க ஒரு சிண்டிகேட்டாக, பேப்பர் லீக்குக்காக பெரிய சிண்டிகேட் செயல்படுது. அதை வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியணும்னா இட் வில் டேக் சம் டைம். கடந்த சில ஆண்டுகளாக பல பேப்பர் லீக் நடந்திருக்கு. எஸ், இதுக்கு சிஸ்டமேட்டிக் ரீவாம்ப் வேணும். அதை தான் நாமும் கேட்கிறோம். அதற்காக இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன், இது ஜனநாயகபூர்வமான ப்ரொடெஸ்ட்னு சொல்லுவாங்க. எது ஜனநாயகபூர்வமான ப்ரொடெஸ்ட்? பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பிளாக்மெயில் பண்ணி ஒரு சில 1000 ப்ரொடெஸ்டர்ஸ் மூலமாக இங்க ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வருவது ஜனநாயகமா? உங்களுக்கு தில் இருந்தா, திராணி இருந்தா எலெக்ஷன் இல்லைங்க. உங்களுக்கு அரசாங்கத்து மேல கோபம் இருந்தா மக்களாகிய நாங்கள் அல்லது நீங்கள் யாராக இருந்தாலும், ஏன்னா நாங்களாம் வேற கிரகத்துல இருக்கிற மாதிரி, சங்கீஸ்லாம் வேற உலகம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, உங்களுடைய கோபத்தை பேலட் பாக்ஸ்ல காட்டுங்க. தமிழ்நாட்டை திமுக ஆட்சி பிடிக்கல, தூக்கி எறியப்பட்டது. தாவே ஆட்சி வந்தது இல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் பிடிக்கல, பாஜக அரசாங்கம் வந்தது இல்ல. அப்படியே உங்களுடைய கோபத்தை, நியாயமான கோபத்தை ஜனநாயக பூர்வமாக காட்டுங்க. இன்னும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச், நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு உண்மையிலேயே தில் இருந்தா, திராணி இருந்தால் யூபி எலெக்ஷன்ல ஒரே ஒரு அசம்பிளி சீட் ஜெயிக்க சொல்லுங்க. ஏன்னா 2029 ரொம்ப லாங், இன்னும் 3 வருஷம் இருக்கு. இப்ப வரப்போகுது ஒரு 6 மாசம் தான். அதுல நின்று ஒரே ஒரு அசம்பிளி சீட் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவருடைய நோக்கம் மாணவர்களோ அல்லது மக்கள் நலன், இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் எதுவுமே கிடையாது. அனார்கி, கிரியேட் அனார்கி. ஒரே ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கணும். அந்த இஷ்யூ கோல்டன் பிளாட்டர்ல அரசாங்கத்தால இவங்க கொடுக்கப்பட்டது, நீட் விவகாரம். நீட்டை ஒழிக்கணும்னு நம்ம ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. யாரு? நேற்றுக்கு ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு, விஜயும் ஆன்டி நீட் தான். ஸோ நாடே எஜுகேஷன் ரிஃபார்ம் வேணும், நீட்டை ரிஃபார்ம் வேணும்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனியா ஒரு லைன்ல போயிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, இவர்களுடைய நோக்கம் ரெஜிம் சேஞ்ச் மட்டும்தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நரேந்திர மோடியை மக்கள் சப்போர்ட் இல்லாம இவர்களால இத்தனை ஆண்டுகளாக வீழ்த்தவே முடியல. எதிர்கட்சிகளால பல்வேறு போராட்டங்கள் செய்து பார்த்தாங்க. சிஏஏ ப்ரொடெஸ்ட், டெல்லியில கலவரம் செய்து பார்த்தார்கள். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்ங்கிற பேர்ல செங்கோட்டையை முற்றுகையிட்டு தேசிய கொடியை இறக்கி காலிஸ்தானி கொடியை ஏற்றி அப்போதாவது இங்க ஒரு கலவரம் வந்து விடாதா, ஒரு புல்லட் இந்தியன் கவர்மெண்ட் ஃபயர் பண்ணாதா, அந்த ஒரு புல்லட் வச்சு இங்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணிட முடியாதான்னு அவங்க பார்த்தாங்க. சரி, அது ஃபெயில் ஆச்சு. இப்போ வாங்க ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், வாங்க எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்ணுவோம்னு போய் போராடிட்டு இருக்காங்க. எத்தனையோ மாணவர்கள் இப்படி போய் போராடினா எஜுகேஷன் ரிஃபார்ம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஈவில் இன்டென்ஷன்ஸ், சிஐஏ டீப் ஸ்டேட்டோட ஆபரேஷன்ஸ், அவங்க எப்படி செயல்படுறாங்க, டிபிக்கல் பிளே புக். என்ன தெரியுமா பிளே புக்கு? நீங்க வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை கொண்டாடுவீங்களா? உடனே கமெண்ட்ல அவ்வளோ பேர் கொண்டாட மாட்டோம், எல்லாம் இந்தியன் யங்ஸ்டர்ஸ்.
யங்ஸ்டர்ஸை முழுமையாக மூல சிலுவை செய்தாச்சு. என்ன தெரியுமா, டெமோக்ரஸி இல்லை இந்தியாவில், டெமோக்ரஸி செத்து போச்சு, ஜனநாயகம் செத்து போச்சு, இதுக்கு பிரிட்டிஷ் காலமே இருந்திருக்கலாம். ஸோ அப்படி ஒரு பிரெயின் வாஷிங் இன்ஸ்டால் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு மேலே போய் இன்னொரு பிரெயின் வாஷிங் சொல்கிறேன். நேத்திலேருந்து நான் மட்டுமே ஒரு 100 பாகிஸ்தானி ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஜென்சி சப்போர்ட்டிங் ஜென்சியா, பாகிஸ்தானி ஜென்சி சப்போர்ட்டிங் இந்தியன் ஜென்சி. ஏன் தெரியுமா, நடுவில் ஒரு பார்டர் இருக்கான். ஐயோ என்னால் இந்த பார்டரை தாண்டி டெல்லியில் வந்து கலந்துக்க முடியலையான்னு வருத்தமாக இருக்கான் இந்த பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சஸ்க்குலாம். உடனே நம்மளால கமெண்ட் போடுறாங்க இந்தியன் ஜென்சி ஒரு சில பேர், டோன்ட் வரி, நீங்கள் அங்கே இருந்தாலும் உங்களோட மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம பார்டர்ஸில் வேணால் பிரிஞ்சிருக்கலாம், ஆனா ரத்தத்துல நம்மளாம் ஒன்னா இருக்கும். அவர் பிளட் இஸ் த சேம். ஆனா இந்த அரசியல்வாதிகள் தான் வந்து பார்டரை போட்டு நம்மளை பிரிச்சு விட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு பிரெயின் வாஷிங் நடக்குதுன்னு பாருங்க. ஜென்சி சப்போர்ட்டிங் ஜென்சியா, பாகிஸ்தான் இந்தியா வந்து நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. எந்த நாடு இந்திய மக்களை கொன்று குவிப்பதற்காக தீவிரவாத ட்ரைனிங்கை ஸ்டேட் ஸ்பான்சர்டா பண்ணிட்டு இருக்கோ, எந்த தேசம் நம்மளுடைய தேசத்துடைய அப்பாவி மக்களை பொதுமக்களை கொன்று குவித்ததோ, மும்பை டெரர் அட்டாக்ல இருந்து இப்போது பெஹல்காம் வரைக்கும் தொடர்ச்சியாக நம்முடைய மக்களை கொன்று குவித்ததோ, அந்த நாட்டில இருந்து ஒரு ஹிட்ஜாப் மாதிரி ஒரே ஸ்கிரிப்டை வச்சு எவ்வளோ யங்ஸ்டர்ஸ், நான் உடல் அளவுல பாகிஸ்தான்ல இருக்கேன், மனசெல்லாம் டெல்லியில இருக்கு, இதை கூட புரிஞ்சுக்க முடியாம நம்மளுடைய ஜென்சி பிரெயின் வாஷ் ஆகுறாங்க. அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், இது போன்ற தருணத்துல ராக் சாலிட் சப்போர்ட் டு தி மோடி கவர்மெண்டாக நாம் மட்டுமே இருக்க வேண்டும். நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். இஃப் பட்டுக்கு இங்க இடமே கிடையாது. தர்மேந்திர பிரதான் ரிசைன் செய்திருந்தால், போராட்டக்காரர்களை அடக்கி இருந்தால், ஒடுக்கி இருந்தால், மோடி அப்படி செய்து பேச்சே கிடையாது. இது மாதிரியான தருணங்களில் தான் தேசியவாதிகள் நாம் ஒன்றாக நிற்க வேண்டிய கடமை இருக்கிறது. இல்லை என்றால் என்ன ஆகும்னா, மோடி கவர்மெண்ட் டசன்ட் மேட்டர், மோடி கவர்மெண்ட் போட்டும், ஆனா இந்த ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன் நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் டாப்ல ஆச்சுன்னா, அன்டெமோக்ராட்டிக்கா டாப்ல ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா, என்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிறேன், நேபாள் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி நம்ம எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். ஃபுட் இன்ஃபிளேஷன், ஒட்டுமொத்த பல இன்ஃபிளேஷன், பண வீக்கம், எல்லா பொருளும் இன்னைக்கு 100 ரூபாய் விற்கிறது நாளைக்கு 1000 ரூபாய்க்கு விற்கும். கவர்மெண்ட் டாப்ல ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் நடக்கும். மாப் வயலன்ஸ்ல தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன், அரசாங்கம் இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு உடைப்பாங்க. டெல்லியில அந்த போராட்ட கும்பல் என்ன செய்வாங்கன்னே தெரியல. இந்த நாடு ஒட்டுமொத்தமாக டீஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த இந்தியா டீஸ்டெபிலைஸ் ஆவதை தான் பல வெளிநாட்டு சக்திகள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அதற்காக நம்ம துளியும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவு. நமக்குள்ள 1000 டிஃபரன்ஸ் இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் டிஃபரன்ஸ் இருக்கலாம், அதையெல்லாம் இந்த கலவரம் முடிந்தது பிறகாக நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம். இந்தியா ஜனநாயக நாடு. திஸ் இஸ் a democracy, not a mobocracy. No mob can dictate terms to India. So பதிவோடு இறுதியாக ஒரே ஒரு மெசேஜ் தான், ராக் சாலிட் சப்போர்ட் டு தி பிரைம் மினிஸ்டர். We are with you. வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.